அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 6ஆம் வகுப்புக்குரிய கணக்கு 3ஆம் பருவம் பயிற்சி 5இல் 2. அதில் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். ஏக்கு பதில் ப்ளஸ் எனவும் பிக்கு மைனஸ் பதில் எனவும் சிக்கு பதில் எக்ஸ் இன்ட்டு பெருக்கல் எனவும் டிக்கு பதில் வகுத்தல் எனவும் எடுத்துக்கொண்டால் 4b 3c 5a 30d 2 என்ற அமைப்பின் விடையை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஏக்கு என்னன்னு சொல்றாங்க, பிளஸ் போட்டுக்க சொல்றாங்க, பிக்கு மைனஸ், சிக்கு வந்து பெருக்கல் குறியீடு, டிக்கு வந்து வகுத்தல் குறியீடு. கொடுக்கப்பட்ட இந்த வாக்கியத்தில் நம்ம என்ன செய்ய போறோம், அந்தந்த சைனை மட்டும் மாற்ற போறோம். ஃபர்ஸ்ட் 4 எழுதிக்கிறேன். பிக்கு பதில் என்ன, மைனஸ் 3 அப்படியே போட்டுக்கிறேன். சிக்கு பதில் பெருக்கல் 5 போட்டுக்கிறோம். ஏ என்பது பிளஸ், அடுத்து 30 அப்படியே போட்டுக்கிறேன். டி என்பது வகுத்தல் குறியீடு, அப்புறம் 2. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், போட்மஸ் விதியை பயன்படுத்தி இந்த கணக்குக்குரிய விடையை கண்டுபிடிக்க போகிறோம். போட்மஸ் விதியை பொறுத்த வரைக்கும் பிராக்கெட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன், வகுத்தல் பிராக்கெட் பண்ணிக்கிறோம். அடுத்து மல்டிப்ளிகேஷன், அப்புறம் கூட்டல், அப்புறம் கழித்தல். இப்போ பார்த்தீங்கன்னா 4 அப்படியே போட்டுக்கிறேன், மைனஸ் 3 இன்ட்டு 5 போட்டுக்கிறேன், ப்ளஸ் போட்டுக்கிறேன். 30 2ஆல் வகுத்தோம்னா 15. அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம், பெருக்கலை வந்து பிராக்கெட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் 3 5 பெருக்கினால் 15 ப்ளஸ் 15. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 15 மைனஸ் 15 ப்ளஸ் 15 கழிச்சிடுறோம், 0 வந்துடும். அப்போ இருக்கிறது மிச்சம் இருக்கிறது 4. அப்போ இந்த கணக்குக்குரிய விடை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 என்பது கரெக்டான விடையாகும். புரிஞ்சுங்களா?